என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங்ப்பா, மேப் நம்பர் 63 பார்க்க போகிறோம். இந்த 63ல தமிழ்நாடு ஆறுகளில் தாமிரபரணி அந்த ரிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ரிவர்? தாமிரபரணி பற்றி பார்க்க போகிறோம். தாமிரபரணி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசம் அப்படிங்கிற பகுதியில் பொதிகை மலையில் உற்பத்தி ஆகுது. கொஸ்டின் ஏரியா அப்படின்னா தாமிரபரணி அப்படிங்கிற ரிவர் எந்த மலையில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா பொதிகை மலை. அந்த பொதிகை மலைக்கு வர என்ன பேர்லாம் இருக்கு? அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். இன்னொரு டைம் சொல்லாமா? அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் சொல்லுவாங்க. அந்த பொதிகை மலையில என்ன ஆகுது? தாமிரபரணி அப்படிங்கிற ரிவர் உற்பத்தி ஆகுது. எந்த வட்டம்? அம்பாசமுத்திரத்துல பாபநாசம் அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகள் வங்காள விரிகுடால கடலை கலக்குது. எந்த கடலை கலக்குது? வங்காள விரிகுடால கடலை கலக்குது. இதுக்கு எதுக்கு தாமிரபரணி பெயர் வந்துச்சு அப்படின்னா, இது பெயர் காரணம் தாமிரம் அப்படிங்கிறது காப்பர், வருணிங்கிறது சிற்றோடை. இது கொஸ்டின் கேட்கலாம்பா. தாமிரம் அப்படிங்கிறது காப்பர், வருணிங்கிறது சிற்றோடை. இது சிவப்பு நிறமா இருக்கிறது காரணம் செம்மண் துகள்கள் அதிகமா இருக்கு. செம்மண் துகள்கள் அதிகமா இருக்கிறதுனால சிவப்பு கலர்ல இருக்கு. இது தாமிரம் அப்படிங்கிறது காப்பர், வருணி அப்படிங்கிறது சிற்றோடை அப்படிங்கிறது மீனிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செம்மண் சிவப்பா இருக்கிறது காரணம் இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால செம்மண் சிவப்பா இருக்குது. அது மாதிரி கரிசல்மண் கருப்பா இருக்க காரணம், கரிசல்மண் கருப்பா இருக்கணும் டைட்டானியம் தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால. அதுக்கு கரிசல்மனுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? ரீகர்மன், பருத்திமன் சொல்லுவாங்க. இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? அது மாதிரி துணை ஆறுகள் அப்படின்னு லாஸ்ட் பார்த்துலாம். தாமிரபரணி ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? மேற்கு தொடர்ச்சி மலையில அம்பாசமுத்திரம் மட்டும் இல்ல, பாபநாசம் பகுதிகளில் பொதிகை மலையில உற்பத்தி ஆகுது. பொதிகை மலைக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் சொல்லுவாங்க. அது எங்க வழியா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வங்காள விரிகுடால கலக்குது. இது பேருக்கு தாமிரம் அப்படிங்கிறது காப்பர், வருணி அப்படிங்கிறது சிற்றோடை. இது பிஓக்கில கேட்ட கொஸ்டின், தமிழ்ல கேட்டிருந்தாங்க. வருணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா சிற்றோடை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இது நிறம் சிவப்பா இருக்கிறது காரணம் செம்மண் துகள் அது அதிகமாக காணப்படும். செம்மண் சிவப்பா இருக்கிறது காரணம் அது இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கும், அதனாலதான். அடுத்து துணை ஆறுகள் அப்படின்னா காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு. இந்த 3 சொல்லியா? ஃபர்ஸ்ட் காரை, சேர்வலாறு, மணிமுத்தாறு. இன்னொரு டைம் காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு. மணி சோர்வா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி சோர்வா இருக்கான், காரைக்கு போறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மணி சோர்வா இருக்கான், காரைக்கு போறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு முடிஞ்சா. அடுத்து கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, கிராம நதி. கிராமம் பச்சையா இருக்கு, சின்ன கிராமம் பச்சையா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பச்சையாறு, சிற்றாறு, கிராம நதி. அதுக்கடுத்து முடிஞ்சா மேல கடனா நதி. இப்போ சொல்லிடலாமா? மணி சோர்வா இருக்கான், காரைக்கு போறான். அப்போ மணியாறு, மணிமுத்தாறு, சேர்வலாறு, காரையாறு முடிஞ்சா. அதுக்கப்புறம் கிராம நதி. அதுக்கப்புறம் கிராமம் சின்னதா இருக்கு. அப்போ சிற்றாறு, பச்சையாறு, கடனா நதி. இது மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? என்ன பார்த்தோம்? தாமிரபரணி ஆறை பத்தி தான் பார்த்தோம். தாமிரபரணி எங்க உற்பத்தி ஆகுது? மேற்கு தொடர்ச்சி மலையில அம்பாசமுத்திரம் மட்டும் இல்ல, பாபநாசம் அப்படிங்கிற பகுதியில் பொதிகை மலையில உற்பத்தி ஆகுது. பொதிகைக்கு வேற பேரு அகஸ்திய மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் சொல்லுவாங்க. உற்பத்தி ஆகி தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதி வழியா வங்காள விரிகுடா கலக்குது. ஓகேவா? இது நிறம் பேர் தாமிரம் அப்படிங்கிறது காப்பர். மனிதன் அறிந்த முதல் உலோகம் காப்பர், செம்பு தான். அதுக்கடுத்து சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் இரும்பு. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா சிவப்பு நிறமா இருக்கிறது காரணம் செம்மண் துகள்கள் அதிகமா இருக்கிறதுனால தாமிரபரணி சிவப்பா இருக்குது. செம்மண் துகள் சிவப்பா இருக்க காரணம் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படும். அதுக்கடுத்து அப்படியே வந்தோம்னா இதோட துணை ஆறுகள் அப்படின்னா மணிமுத்தாறு, சேர்வலாறு, அதுக்கப்புறம் காரையாறு. அப்படியே கீழே வந்தோம்னா கிராம நதி, அதுக்கப்புறம் கிராம சின்ன சிற்றாறு, அதுக்கப்புறம் பச்சையாறு, அதுக்கப்புறம் கடனா நதி. இதான் இந்த மேப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஃபர்தர் மேப்ல எடுத்து பார்க்கலாம். அது வெரி பெஸ்ட். தேங்க்யூ.